Very pleasant vanakkam to everyone. In this session we will learn about projectile motion. எரிபொருள் இயக்கம். எரிபொருள் தூக்கி எரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த எரிபொருள் கம்பஷன் ஆகிற பொருள் கிடையாது. எரிபொருள் தூக்கி வீசப்பட்ட பொருள். எரிபொருளின் இயக்கம், projectile motion. When an object is thrown in the air with some initial velocity and then allowed to move under the action of gravity alone, the object is known as projectile. When an object, எப்போ ஒரு பொருள் தூக்கி வீசப்படுதோ in the air, காற்றில் with some initial velocity, ஒரு குறிப்பிட்ட அளவு ஆரம்ப திசைவேகத்தோட ஒரு பொருள் எப்போ காற்றில் தூக்கி வீசப்படுதோ, அது மட்டும் இல்லை, அந்த பொருள் தென் அலோவ் டு மூவ் அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி. நாம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் கொடுக்காம கிராவிட்டியை பொறுத்து மட்டும் அந்த பொருள் இயக்கம் அடைஞ்சிச்சு அப்படின்னா இயக்கம் அடையணும். அதுக்கு பேர் தான் ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்கிறது. when an object is thrown in the air with some initial velocity and then allowed to move under the action of gravity alone, the object is known as a projectile. தொடக்க திசைவேகம் மட்டும் கொண்ட பின்பு புவியீர்ப்பு விசையினால் மட்டும் காற்றில் இயங்கும் பொருள் எரிபொருள் அப்படின்னு சொல்கிறோம். தி பாத் ஃபாலோடு பை தட் பார்ட்டிகிள் இஸ் கால்டு இட்ஸ் ட்ரெஜெக்டரி. அந்த எரிபொருள் பயணம் செஞ்ச பாதைக்கு பேர் எரிபாதை அப்படின்னு. அது பயணம் செஞ்ச பாதையை நம்ம எரிபாதை அப்படின்னு சொல்லுவோம். Examples of projectiles are: an object dropped from window of a moving train. ஓடும் ரயிலின் ஜன்னலிலிருந்து கீழே போடப்படும் பொருள். மூவ் ஆகிட்டு இருக்கிற ட்ரெயினோட ஜன்னல்லிருந்து கீழே நம்ம தூக்கி வீசுகிற பொருள் எரிபொருளுக்கு உதாரணம். A bullet fired from the rifle. துப்பாக்கியிலிருந்து வெளியேறும் குண்டு. எ பால் த்ரவுன் இன் எனி டைரக்ஷன். எந்த ஒரு திசையிலையும் அல்லது ஏதோ ஒரு திசையில் தூக்கி வீசப்படுற பந்து. எ ஜாவ்லின் ஆர் ஷார்ட் புட் த்ரவுன் பை அன் அத்லெட். தடகள வீரர் எறியும் ஈட்டி அல்லது குண்டு. எ ஜெட் ஆஃப் வாட்டர் இஷ்யூயிங் ஃப்ரம் எ ஹோல் நியர் தி பாட்டம் ஆஃப் எ வாட்டர் டேங்க். தண்ணீர் தொட்டியின் அடிப்பக்கத்தில் உள்ள குழாய் வழியாக பீச்சி அடிக்கப்படும் தண்ணீர். இதெல்லாம் யாருக்கு உதாரணம்? எரிபொருளுக்கு உதாரணம். ப்ரொஜெக்டைலுக்கு எக்ஸாம்பிள். இட் இஸ் ஃபவுண்ட் தட் எ ப்ரொஜெக்டைல் மூவ்ஸ் அண்டர் தி கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் டூ வெலாசிட்டிஸ். இன்னொரு விஷயம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு ப்ரொஜெக்டைல் மூவ்ஸ் அண்டர் தி கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் டூ வெலாசிட்டிஸ். ரெண்டு திசைவேகங்கள் சேர்ந்ததோட விளைவு தான் அந்த எரிபொருளோட இயக்கம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்ன வெலாசிட்டி ப்ரெசன்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். எ யூனிஃபார்ம் வெலாசிட்டி இன் தி ஹரிசாண்டல் டைரக்ஷன் which will not change provided there is no air resistance. A uniform velocity in horizontal direction. கிடைத்தளத்தில் சீரான திசைவேகம் which will not change provide there no air resistance. காற்று தடைங்கிறது இல்லாத நிலையில் கிடைத்தள திசையில் உள்ள மாறாத திசைவேகம் velocity in horizontal axis. அதே மாதிரி a uniformly changing velocity. ஹரிசாண்டல்ங்கிறது மாறாத வெலாசிட்டி, கிடைத்தளம்ங்கிறது மாறாத வெலாசிட்டி. a uniformly changing velocity in the vertical direction. செங்குத்து கிடைத்தளத்தில் மாறாத திசைவேகம், செங்குத்து திசையில் மாறக்கூடிய திசைவேகம், சீராக மாறக்கூடிய திசைவேகம். இந்த ரெண்டு திசைவேகத்தை பொறுத்தும் தான் அந்த எரிபொருளோட இயக்கம் தீர்மானிக்கப்படுதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். A
uniform velocity in the horizontal direction which will not change provided there is no air resistance. காற்று தடை இல்லாத நிலையில் கிடைத்தள திசையில் உள்ள மாறாத திசை வேகம். A uniformly changing velocity in the vertical direction. புவியீர்ப்பு விசையினால் சீராக மாறும் செங்குத்து திசை வேகம். இந்த ரெண்டை பொறுத்து தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எரிபொருளோட இயக்கத்தை முடிவு பண்ணுறோம். There are two types of projectile motions. இப்போ ரெண்டு விதமான எரிபொருள் இயக்கம் இருக்குது. Projectile given an initial velocity in the horizontal direction. Horizontal projection அதுக்கு பேர். Projectile given an initial velocity in horizontal direction. கிடைத்தளத்தில் இல்லையா, கிடைத்தளத்தில் எரியப்படும் எரிபொருளோட இயக்கம் வந்து projectile motionக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி projectile given an initial velocity at an angle with the horizontal, அதுக்கு பேர் angular projection. angular projection, horizontal projection ரெண்டு விதமான projectile motion இருக்குது. இதில் angular projectionங்கிறது என்ன அப்படின்னா, projectile வந்து given some initial velocity at some angle to the horizontal. எரிபொருள் இயக்கத்தில் ரெண்டு வகை இருக்குது. கிடைத்தளத்தில் எரியப்படும் எரிபொருளின் இயக்கம் projectile given an initial velocity in the horizontal direction, that is known as horizontal projection. கிடைத்தளத்துடன் குறிப்பிட்ட கோணத்தில் எரியப்படும் எரிபொருளின் இயக்கம் that is known as angular projection. Projectile given an initial velocity at an angle to the horizontal. Okay. To study the motion of a projectile, let us assume ஒரு எரிபொருளோட இயக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அல்லது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நெக்லெக்டட். காற்று கொடுக்குற தடை வந்து புறக்கணிக்கத்தக்கதுன்னு கருத்தில் எடுத்துக்கணும். The effect due to rotation of earth and curvature of earth is negligible. புவியோட சுழற்சி விளைவு, rotational effects of earth அப்படின்னு சொல்லலாம். அதோட புவியோட வளைவு ஆர பகுதி, அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது அந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம புறக்கணிச்சிடணும். The effect due to rotational effect of earth, curvature of earth is negligible. புவியின் சுழற்சி விளைவு மற்றும் புவியின் வளைவார பண்புகளை புறக்கணிக்கணும். Acceleration due to gravity is constant in magnitude and direction at all points of the motion of the projectile. Acceleration due to gravity is constant in magnitude. மாறாத எண் மதிப்பை புவியீர்ப்பு முடுக்கம் பெற்றுள்ளதுன்னு எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் and at all direction at all points of the motion of the projectile. அந்த எரிபொருள் இயங்குற அனைத்து திசைகள்லையும் வந்து இந்த புவியீர்ப்பு முடுக்கம் அப்படிங்கிறது மாறாத எண் மதிப்பை பெற்றுள்ளதுன்னு எடுத்துக்கணும். The acceleration due to gravity is constant in magnitude and direction at all points of the motion of the projectile. எரிபொருளின் இயக்கம் முழுவதும் புவியீர்ப்பு முடுக்கத்தின் எண் மதிப்பு மற்றும் திசை வந்து மாறாதது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். இந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம கருத்தில் வச்சுக்கிட்டோம், இந்த நிபந்தனைகள்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எரிபொருளோட இயக்கத்தை பற்றி படிக்க போகிறோம். சரிங்களா? Very pleasant vanakkam to everyone. In this session we will learn about projectile in horizontal projection, first method. Projectile in horizontal projection. Consider a projectile, say a ball. ஒரு எரிபொருள் எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு பந்து thrown horizontally with an initial velocity u from the top of the tower of height h. h அப்படிங்கிற உயரத்தில் இருந்து u அப்படிங்கிற ஆரம்ப திசை வேகத்தோட
கிடைத்தளத்தில் ஒரு பொருள் வந்து ஒரு பந்து வந்து எரியப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாம். கன்சிடர் எ ப்ரொஜெக்டைல், சே எ பால் thrown horizontally with an initial velocity u from the top of a tower of height h. எரிபொருள் ஒன்றை நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது ஹச் உயரமுள்ள கட்டிடம் ஒன்றின் உச்சியிலிருந்து u என்ற தொடக்க திசை வேகத்துடன் கிடைத்தளத்தில் எரியப்படும் பந்து ஒன்றை நம்ம கருத்தில் எடுத்துக்கிறோம். As the ball moves, it covers a horizontal distance due to its uniform horizontal direction. Ball moves, பந்து இயங்கும் போது it covers a horizontal distance, கிடைத்தள தொலைவு வந்து அது கடக்கும் due to its uniform horizontal motion. பந்து இயங்கும் போது u என்ற மாறாத கிடைத்தள திசைவேகத்தினால் கடக்கும் கிடைத்தள தொலைவையும் சீரான புவியீர்ப்பு முடுக்கத்தினால் கிடைக்கும் கீழ் நோக்கிய தொலைவையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெற்றிருக்கும். Initial velocity and vertical downward distance because of constant acceleration due to gravity. மாறாத புவியீர்ப்பு முடுக்கம் ஜினால இதெல்லாம் பெற்று இருக்கும். Thus, under the combined effect of the ball moves along the path OPA. இந்த ரெண்டு விளைவுகள்னால என்ன செய்யுது அப்படின்னா combined effect of the ball moves along the path, இந்த ரெண்டோட விளைவுனால அந்த பந்து என்ன செய்யும் அப்படின்னா OPA அப்படிங்கிற பாதையில் இயங்கும். ஹெச்ங்கிற உயரத்தில் இருந்து பொருள் என்ன பண்ணுது, கிடைத்தளத்தோட கீழ்நோக்கி எரியப்படுது. அப்போ பொருள் யூங்கிற ஆரம்ப திசை வேகத்தோடு இயங்குது. அப்போ பொருள் என்ன செய்யும் அப்படின்னா அந்த ரெண்டு விஷயத்தோட கம்பைன்ட் விளைவுனால OPA அப்படிங்கிற பாதையில் இயங்கும். இதுதான் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். தி மோஷன் இஸ் இன் எ 2-dimensional plane. இந்த இயக்கம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபரிமாண தளத்தில் நடைபெறதுனால let the ball take t time to reach the ground at point A. ஏங்கிற புள்ளியை அடையிறதுக்கு, புவிப்பரப்பில் இருக்கிற ஏன்ற புள்ளியை அடையிறதுக்கு அந்த பந்து எடுத்துக்கிற நேரம் t அப்படின்னு எடுத்துக்கலாம். Then the horizontal distance traveled by the ball x of t is equal to xன்னு எடுத்துக்கலாம். கிடைத்தளத்தில் தரையடைகிறதுக்கு அந்த பந்து எடுத்துக்கிட்ட தொலைவு வந்து x தொலைவு கடந்திருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தி வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஒய் ஆஃப் டீங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்போ ஒய் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தி ப்ரொஜெக்டைலுங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தி ப்ரொஜெக்டைல் அப்படிங்கிறத ஒய்ன்னு எடுத்துக்கலாம். We can apply the kinematic equations along the x direction and y direction separately. இப்போ நம்ம x திசைக்கும் y திசைக்கும் தனித்தனியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இயக்க சமன்பாடுகளை வந்து அப்ளை பண்ண போகிறோம், இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்த போகிறோம். Since this is 2-dimensional motion, the velocity will have both horizontal and vertical components. இது ஒரு இருபரிமாண இயக்கம் அப்படிங்கிறதுனால திசைவேகம் அப்படிங்கிறது கிடைத்தள கூறையும் பெற்றிருக்கும், செங்குத்து கூறையும் பெற்றிருக்கும். மோஷன் அலாங் ஹரிசாண்டல் டைரக்ஷன். இப்போ கிடைத்தள இயக்கத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். A particle has zero acceleration along x direction, so the initial velocity ux remains constant throughout the motion.
எக்ஸ் திசையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த துகளோட முடுக்கம் அப்படிங்கிறது சுழி. அதனால் என்ன நடக்குது அப்படின்னா அந்த துகள் வந்து யூஎக்ஸ் அப்படிங்கிற மாறாத ஆரம்ப திசை வேகத்தோட இயங்கும், அல்லது யூஎக்ஸ் அப்படிங்கிற மாறாத திசை வேகத்தை தன்னோட இயக்கம் முழுமைக்கும் பெற்றிருக்கும். The distance travelled by the projectile at a time t is given by equation x is equal to uxt plus half at square. அதாவது distance travelled by the projectile at time t, tங்கிற நேரத்தில் அந்த எரிபொருள் கடந்த தொலைவு இடப்பெயர்ச்சின்னு சொல்லலாமா? இடப்பெயர்ச்சிக்கான இயக்க சமன்பாடு என்னது? இரண்டாவது இயக்க சமன்பாடு s is equal to ut plus half at square. இங்கே எக்ஸுங்கிறது இடப்பெயர்ச்சி, எஸ்ஸுங்கிறது கிடைத்தள திசையில் இடப்பெயர்ச்சி நம்ம எக்ஸுன்னு எடுத்துருக்குறோம். அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக எக்ஸ் போடணும். கிடைத்தள கூறு ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி யூஎக்ஸ் சொல்லியிருக்கோம். அப்போ யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இங்கே ஆக்சலரேஷன் ஜீரோன்னு படிச்சிட்டோம். அலாங் தி எக்ஸ் டைரக்ஷன் ஆக்சலரேஷன் ஜீரோன்னு படிச்சிட்டோம். அப்போ இந்த செகண்ட் டேர்ம் அப்படியே ஜீரோவாயிரும். ரிமைனிங் யார் இருப்பா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் இன்ட்டு டி மட்டும்தான் இருக்கும். ஓகே, மோஷன் அலாங் டவுன்வர்ட் டைரக்ஷன் uy இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0 இல்லையா? அப்போது ஏன்னா டவுன்வர்டு காம்பனண்ட் கிடையாது. அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு ஜின்னு எடுத்துக்கலாம். அலாங் ப்ளஸ் ஒய் ஆக்சிஸ், ஏன்னா டியூ டு கிராவிட்டிங்கிறதுனால மைனஸ் ஒய்யை ப்ளஸ் ஒன்று, டவுன்வேர்டை ப்ளஸ் ஒய் அப்படின்னா அப்வேர்டை மைனஸ் ஒய்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே இனிஷியல் வெலாசிட்டிங்கிறது 0 அண்ட் தி டிஸ்டன்ஸ் ஒய் அட் டைம் டி, டிங்கிற நேரத்தில் தொலைவு ஒய். அப்போ இரண்டாவது இயக்க சமன்பாடு செகண்ட் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயருங்கிறது எப்படி மாறும்? ஒய், எஸ்ஸுக்கு பதிலாக ஒய்ன்னு போடணும் இல்லையா? ஒய் காம்பனண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு யூஒய்டி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்னு மாறும். இங்கே இனிஷியல் வெலாசிட்டி 0 அப்படிங்கிறதுனால, ஏன்னா பொருள் கீழ் நோக்கி இயங்கும்போது ஆரம்பத்தில் ஓய்வு நிலையில் இருக்குது. ஓபி அப்படிங்கிற பாதையில் இயங்குதுன்னு படித்தோம். அந்த ஹச் உயரத்தில் ஓங்கிற புள்ளியில் பொருள் வந்து ஓய்வு நிலையில் இருந்துச்சு அப்படின்னா திசைவேகம் 0 ஆயிரும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் 0 ஆகிடுச்சு. மீதி ஒய் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஜிடி ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். ஓகே, substituting the value of t from equation, இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டீயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எங்கே இருக்குது டீயோட வேல்யூ? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் இன்ட்டு டி. இந்த ஈக்குவேஷன்லேருந்து டீயோட வேல்யூ கண்டுபிடிங்க. டி இஸ் ஈக்குவல் டு இந்த யூஎக்ஸ் லெஃப்ட்டுக்கு வரும்போது டினாமினேட்டரில் போகும். ஸோ எக்ஸ் டிவைடட் பை யூஎக்ஸ்ன்னு கிடைக்கும். சரியா? டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை யூஎக்ஸ். அப்போது நமக்கு இங்கே சமன்பாட்டில் யார் இருக்கிறா? ஒய் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஜிடி ஸ்கொயர் இருக்குது. அப்போ அப்ளை பண்ணுங்கள். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஜி இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை யூஎக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ இந்த ஹோல் ஸ்கொயர் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை யூஎக்ஸ் ஸ்கொயர்னு மாறும். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஜி எக்ஸ் ஸ்கொயர் பை யூஎக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த டேர்ம்லேருந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயரை வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜி டிவைடட் பை 2ux ஸ்கொயர். இப்போ இந்த டேர்ம் ஈக்குவலன் டு கே அப்படின்னு சொல்லலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். k is equal to g divided by 2ux square, இது constant. From this equation பார்த்தீங்கன்னா இது ஒரு parabola. Path of the projectile is a parabola அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. Thus the path followed by the projectile is a parabola. அந்த எரிபொருள் பயணம் செஞ்ச அந்த பாதை வந்து ஒரு பரவளையம்.
இந்த சமன்பாட்டிலேருந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இது பரவளையத்துக்கான சமன்பாடு. அப்போ அந்த எரிபொருள் பயணம் செஞ்ச பாதை வந்து ஒரு பரவளையம். தி பாத் ஆஃப் தி ப்ரொஜெக்டைல் இன் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் மோஷன் இஸ் எ பாரபோலா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுது. தான் பாரபோலா. Time of flight. The time taken for the projectile to complete its trajectory or time taken by the projectile to hit the ground is called time of flight. டைம் ஆஃப் ஃப்ளைட்டுனா பறக்கும் நேரம். அந்த ஏன் பறக்குதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, எரிபொருளோட இயக்கம் வந்து காற்றில் நடக்கிறதுனால அந்த எரிபொருள் பறக்குது அப்படின்னு சொல்கிறோம். தன்னோட அந்த பாதையை வந்து கடந்து முடிக்கிறதுக்கு அந்த எரிபொருள் எடுத்துக்கிட்ட நேரத்தை தான் பறக்கும் நேரம்னு சொல்லுவோம். இல்லைன்னா அந்த எரிபொருள் புவியோட பரப்பை வந்து அடையிறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரத்தை வந்து நம்ம பறக்கும் நேரம்னு சொல்லுவோம். தி டைம் டேக்கன் ஃபார் தி ப்ரொஜெக்டைல் டு கம்ப்ளீட் இட்ஸ் ட்ரெஜெக்டரி ஆர் டைம் டேக்கன் பை தி ப்ரொஜெக்டைல் டு ஹிட் தி கிரவுண்ட் இஸ் கால்டு டைம் ஆஃப் ஃப்ளைட்டுன்னு எடுத்துக்குவோம். எஸ். Consider the example of a tower and a projectile. ஒரு டவரையும் ஒரு ப்ரொஜெக்டைலையும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். லெட் ஹெச் பி தி ஹைட் ஆஃப் தி டவர். அந்த டவரோட ஹைட் வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கிறோம். லெட் டி பி தி டைம் டேக்கன் பை தி ப்ரொஜெக்டைல் டு ஹிட் தி கிரவுண்டு. டி அப்படிங்கிறது புவி பரப்பை வந்தடைகிறதுக்கு அந்த எரிபொருள் எடுத்துக்கிட்ட நேரம்னு எடுத்துக்கிறோம். ஆஃப்டர் பீயிங் த்ரோன் ஹரிசாண்டலி ஃப்ரம் தி டவர். அந்த டவர்லேருந்து அந்த பொருள் கிடைத்தளத்தில் எரியப்பட்டதுக்கு அப்புறம் எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயருங்கிற சமன்பாடு ஃபார் வெர்டிக்கல் மோஷன் அலாங் தி ஒய் ஆக்சிஸுங்கிறதுனால எஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி யூ ஒய்டி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இங்கே வந்து எஸ்ஒய்ங்கிறது ஹச் ஹைட்டுன்னு எடுத்துக்கிறோம். டைம் ஸ்மால் டிக்கு பதிலாக கேபிட்டல் டி. வெர்டிக்கல் மோஷனுங்கிறதுனால இனிஷியலி அந்த ஹச் ஹைட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் டவரோட உச்சியில் இருக்கிற அந்த பொருள் ஓய்வு நிலையில் இருந்துச்சுன்னா வெலாசிட்டி 0. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0. தென் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன்ஸ்லாம் அந்த சமன்பாட்டில் பிரதியிடணும். இப்போ பிரதியிடுங்க. எஸ்ஸுக்கு பதிலாக ஹெச், யூக்கு பதிலாக 0. அப்போ இந்த டேர்ம் 0வாகிடுச்சு. மீதி யார் இருக்கிறா? டீக்கு பதிலாக கேபிட்டல் டி. அப்போது ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஜி டி ஸ்கொயர்னு கிடைக்கும். இதிலேருந்து நம்ம டீயோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, டி ஸ்கொயரை மட்டும் ரைட் சைடில் வச்சுட்டு இந்த ஜியை லெஃப்ட்டு கொண்டு வந்தால் டினாமினேட்டரில் வரும். 2 வந்து மல்டிபிள்ஸில் போகும். அப்போ 2h டிவைடட் பை ஜின்னு கிடைக்கும். டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2h டிவைடட் பை ஜி அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h டிவைடட் பை ஜி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் பறக்கும் காலம், டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கான ஈக்குவேஷன். Thus, the time of flight for projectile motion depends on the height of the tower but independent of the horizontal velocity of the projectile. பறக்கும் காலம், அந்த எரிபொருளோட பறக்கும் நேரம் அப்படிங்கிறது எரிபொருள் இயக்கத்தில் பறக்கும் காலங்கிறது எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா, அந்த டவரோட உயரத்தை சார்ந்து இருக்குது. அந்த கிடைத்தளத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ப்ரொஜெக்டைலோட அந்த எரிபொருளோட கிடைத்தள திசைவேகத்தை சார்ந்து இல்லை. டவரோட உயரத்தை பொறுத்து தான் பறக்கும் காலம் இருக்குது. அந்த கிடைத்தள திசைவேகத்தை சார்ந்து இல்லைங்கிறத தான் நம்ம இந்த சமன்பாட்டிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2h பை ஜிங்கிற சமன்பாட்டில் 2ங்கிறது மாறிலி, ஜிங்கிறது மாறிலி. அப்போ டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் ஹெச். ஹெச் மட்டும்தான் டி சார்ந்து இருக்குது. இங்கே வேறு யார்? திசைவேகம் இங்கே ப்ரெசன்ஸில் இல்லை. அப்போது ஹைட் அதிகமாச்சு அப்படின்னா டைம் டேக்கணும் என்ன ஆகும்? அதிகமாகும். இஃப் ஒன் ball falls from vertically and another ball is projected horizontally with some velocity, both the balls will reach the bottom at the same time. This is illustrated. ஒரு பால் என்ன பண்ணுது அப்படின்னா செங்குத்தாக என்ன பண்ணுறோம்? வெர்டிக்கலி ஃபால் ஆகுது.
another ball வந்து projected horizontally with some velocity, both falls will reach the bottom at the same time. மேல் நோக்கி செங்குத்தா எரியிற பொருளும் கிடைத்தளத்தில் எரியிற ரெண்டு பொருளுமே வந்து ஒரே நேரத்தில் தான் தரைத்தளத்தை அடையும். இந்த ப்ளூ கலர் பால் வந்து செங்குத்தா கீழ் நோக்கி எரியப்படுது. இந்த ரெட் கலர் பால் வந்து என்னது கிடைத்தளத்தில் ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்தில் எரியப்படுது. இந்த ரெண்டு பாலுமே என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே நேரத்தில் தான் தரையை அடையுது. ஹரிசாண்டல் ரேஞ்ச் கிடைத்தள நெடுக்கம். தி ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு பை தி ப்ரொஜெக்டைல் ஃப்ரம் தி ஃபுட், அதைத்தான் ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தி ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தி ப்ரொஜெக்டைல் ஃப்ரம் தி ஃபுட் ஆஃப் தி டவர் பாயிண்ட் வேர் தி ப்ரொஜெக்டைல் ஹிட்ஸ் தி கிரவுண்ட் இஸ் கால்டு ஹரிசாண்டல் ரேஞ்ச். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான 2 மார்க்ஸில் கேட்பாங்க. எரியப்பட்ட புள்ளிக்கு நேர் கீழே கட்டிடத்தின் தரையிலிருந்து எரிபொருள் தரையை அடைந்த புள்ளி வரை உள்ள தொலைவை தான் நம்ம கிடைத்தள நெடுக்கம்னு சொல்கிறோம். ஃபார் ஹரிசாண்டல் மோஷனுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் S is equal to ut plus half at ஸ்கொயர். இங்கே அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸுங்கிறதுனால எக்ஸ் காம்பனன்ட்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகுது. ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து S is equal to ut plus half at ஸ்கொயர், செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இங்கே எக்ஸ் காம்பனண்ட் அப்படிங்கிறதுனால SX UX அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், SX ரேஞ்சுங்கிறதுனால அந்த கிடைத்தள இடப்பெயர்ச்சி ரேஞ்சுன்னு சொல்கிறோம். அதை வந்து SXக்கு பதிலாக R அப்ளை பண்ணலாம், UXக்கு பதிலாக U சொல்லலாம். ஆக்சலரேஷன் A is equal to 0. டைம் டேக்கன், டைம் ஆஃப் ஃப்ளைட் கேபிட்டல் Tன்னு எடுத்துக்கிறோம். தென் ஹரிசாண்டல் ரேஞ்ச் வந்து UT அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ தி டைம் ஆஃப் ஃப்ளைட் T is equal to 2h/g நம்ம எல்லாருக்குமே தெரியும். சப்ஸ்டியூட் திஸ் வி கெட் ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆஃப் தி பார்ட்டிக்கல். இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆஃப் தி பார்ட்டிக்கல் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா R is equal to E into root of 2h divided by g அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. அதாவது SX is equal to UX into T plus half AT ஸ்கொயருங்கிற ஈக்குவேஷனில் ஆக்சலரேஷன் 0 ஆகிடுச்சு. அப்போ இந்த செகண்ட் டேர்ம் 0 ஆகிடுச்சு. மீதி இருக்கிறது யார் அப்படின்னா UXக்கு பதிலாக Uன்னு அப்ளை பண்ணுறோம், Sக்கு பதிலாக நம்ம SXக்கு பதிலாக Rன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ R is equal to UT plus 0ன்னு கிடைக்கும். அப்போ R is equal to UT அப்படிங்கிறது தான் நமக்கு கிடச்சிருக்கிற ரேஞ்ச், ஹரிசாண்டல் ரேஞ்சுன்னு சொல்கிறது. ஆல்ரெடி நமக்கு Tயோட வேல்யூ தெரியும். T is equal to root of 2h divided by g. Therefore, the range of the horizontal range of the projectile as R is equal to E into root of 2h divided by g. The above equation implies that the range R is directly proportional to the initial velocity U and inversely proportional to acceleration due to gravity. இந்த சமன்பாட்டில் இருந்து நம்ம ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். R is directly proportional to U அப்படின்னும் R is inversely proportional to acceleration, square of the acceleration due to gravity அப்படின்னு சொல்லியும் தெரிஞ்சுக்கிறோம். அப்போது கிராவிட்டி அதிகமாச்சு அப்படின்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆஃப் தி ப்ரொஜெக்டைல் குறையும். அதுவே வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும், வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரேஞ்சும் டிக்ரீஸ் ஆகும். ஆனால் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டிக்ரீஸ் ஆகிற இடத்துல ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறது தான் இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். சரிங்களா? அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ரிசல்டன்ட் வெலாசிட்டி, டைம் ஆஃப் ஃப்ளைட்டு. டைம் ஆஃப் ஃப்ளைட்டுனா என்னென்னு தெரிஞ்சுட்டோம், ஹரிசாண்டல் ரேஞ்சுனா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ரிசல்டன்ட் வெலாசிட்டி தெரிஞ்சுக்க போகிறோம். ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் மெத்தடில் ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் தட் ப்ரொஜெக்டைல் என்ன இருக்குதுன்னு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அட் எனி இன்ஸ்டன்ட் T, தி ப்ரொஜெக்டைல் ஹேஸ் வெலாசிட்டி காம்பனன்ட்ஸ் அலாங் போத் எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ். அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், எந்த ஒரு டீங்கிற கன நேரத்துலையும்
அந்த எரிபொருள் வந்து 2 திசைவேக கூறுகளை பெற்றிருக்கும். ஒன்று அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்று அலாங் தி ஒய் ஆக்சிஸ். தி ரிசல்டன்ட் ஆஃப் தீஸ் 2 காம்பனன்ட்ஸ் கிவ் தி வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்டைல் அட் தட் இன்ஸ்டன்ட். இந்த 2 கூறுகளோட தொகுபயன் திசைவேகம் தான் என்ன செய்யும் அப்படின்னா அந்த எரிபொருளோட டீங்கிற கன நேரத்தில் அந்த எரிபொருளோட திசைவேகத்தை கொடுக்கும். இங்கே பாருங்கள், கட்டடத்தோட உச்சியிலிருந்து ஓபி அப்படிங்கிற பாதையில் பயணம் செஞ்சு இந்த கிரவுண்ட் அடையும். இப்போ எந்த புள்ளி எடுத்துக்கிட்டோம்னாலும் ஆரம்ப திசைவேகம் u. இப்போ வந்து எந்த புள்ளி எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு என்னது 2 திசைவேக கூறு இருக்குது, அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் அலாங் தி ஒய் ஆக்சிஸ். இனிஷியல் வெலாசிட்டி 0 ஆகிடுச்சுன்னா வெலாசிட்டி அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் வந்து vxன்னு எடுத்துக்கலாம், அலாங் தி ஒய் ஆக்சிஸ் vyன்னு எடுத்துக்கலாம். திஸ் ஒன்லி ரிசல்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி v ஆஃப் t. டைமை பொறுத்து தொகுபயன் திசைவேகம்னு சொல்லலாம். தி வெலாசிட்டி காம்பனண்ட் அட் எனி டைம் t along தி ஹரிசாண்டல். எந்த ஒரு கன நேரத்துலையும் கிடைத்தள திசையில் திசைவேக கூறு பார்த்தீங்கன்னா vx is equal to ux plus axt. இது எப்படி கிடைச்சிது? v is equal to u plus atங்கிற ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எடுத்துக்கிட்டோம். இங்கே வெலாசிட்டி காம்பனண்ட் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு வரும்போது vx is equal to ux plus axt. இங்கே uxங்கிறது uன்னு எடுத்துக்கிறோம், ஆக்சிலரேஷன் ax is equal to 0. அப்போ செகண்ட் டேர்ம் 0 ஆயிடுச்சு, மீதி யார் இருப்பா? vx is equal to u மட்டும்தான் இருக்கும். vxோட வேல்யூ என்னது? u. தி காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி அலாங் வெர்டிக்கல் டைரக்ஷன் y ஆக்சிஸில் திசைவேக கூறு என்னன்னு கண்டுபிடிக்கும் போது vy is equal to uy plus ayt. அதுக்கும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை தான் எடுத்துக்கிட்டோம். இங்கே இனிஷியல் வெலாசிட்டி 0 ஆயிரும், ஆக்சிலரேஷன் அலாங் தி ஒய் ஆக்சிஸ், ஆப்ஜெக்ட் மூவிங் டியூ டு கிராவிட்டி அப்படிங்கிறதுனால ஆக்சிலரேஷன் ஏஒய்யை வந்து ஒய் ஆக்சிஸில் கிராவிட்டிங்கிறதுனால ஏஒய்க்கு பதிலாக நம்ம ஜீன்னு அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் என்னாச்சு? 0 ஆயிருச்சு, ஏஒய்க்கு பதிலாக ஜீன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ விஒய் இஸ் ஈக்குவல் டு ஜிடி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் காம்பனண்ட், தி வெலாசிட்டி காம்பனண்ட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் vx is equal to uன்னு கிடச்சிருக்கு. தி வெலாசிட்டி காம்பனண்ட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் vy is equal to gtன்னு கிடச்சிருக்குது. ஹென்ஸ் தி வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல் அட் எனி இன்ஸ்டன்ட். எந்த ஒரு கன நேரத்துலையும் அந்த துகளோட திசைவேகம் என்ன பண்ணலாம்? v vector is equal to ui cap gt j capன்னு போட்டிருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது? vx ப்ளஸ் vyயோட வேல்யூ தான் யார்? v, ரிசல்டன்ட் வெலாசிட்டி. அப்போ v வெக்டார், vx வெக்டார், vy வெக்டார். இப்போ அதனோட வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணும்போது vx வெக்டாரோட வேல்யூ u. அப்போ அதுக்கு டைரக்ஷன் போடாததுனால யூனிட் வெக்டார் ஐ கேப் சொல்கிறோம் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ். இங்கே vyக்கு பதிலாக யார் அப்படின்னா gt, யூனிட் வெக்டார் j கேப். The speed of the projectile at any instant of time t is given by v is equal to square root of vx square plus vy square. v square is equal to vx square plus vy square னு சொல்லலாம். இதிலிருந்து v is equal to square root of னு கிடைக்கும். therefore v is equal to vx ஓட வேல்யூ வந்து u, vx square ஓட வேல்யூ வந்து u square. அதே மாதிரி vy ஓட வேல்யூ வந்து gt. அப்போ vy ஸ்கொயரோட வேல்யூ g ஸ்கொயர் t ஸ்கொயர். தி ஹரிசாண்டல் காம்பனண்ட் வெலாசிட்டி ஆஃப் தி ப்ரொஜெக்டைல் ரிமைன்ஸ் தி சேம். வெலாசிட்டியோட ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து மாறாத இருக்கும். அப்போ vx is equal to u. தி வெர்டிக்கல் காம்பனண்ட் வெலாசிட்டி ஆஃப் தி ப்ரொஜெக்டைல் அட் t அப்படின்னு வரும்போது vy is equal to gt அப்படிங்கிறது இங்கே t கேபிட்டல் டீயாக மாறும். அப்போ vy is equal to gtன்னு மாறும். டீயோட வேல்யூ ஆல்ரெடி ப்ரொஜெக்டைல் டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிச்சிருக்கிறோம். therefore vy is equal to g into root of 2h divided by gன்னு கிடைக்கும் இல்லைங்களா?
அடுத்து இந்த ஜியை உள்ளே எடுத்துகிட்டு போங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vy இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் 2h டிவைடட் பை ஜின்னு மாறும். அப்போ இதில் ஒரு ஜியும் இதில் ஒரு ஜியும் கேன்சல் ஆயிரும். மீதி யார் இருப்பா? Vy இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh இருக்கும். தி ஸ்பீட் ஆஃப் தி ப்ரொஜெக்டைல் வென் இட் ரீச்சஸ் தி கிரவுண்டு. அப்போது அந்த ப்ரொஜெக்டைல் வந்து தரைத்தளத்தை அடையும் போது அதனோட திசைவேகம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா Vy is equal to root of 2gh. So the speed of the projectile when it reaches the ground அப்படின்னு வரும்போது V is equal to root of u square plus v square ஓட வேல்யூ என்னது 2gh. இதுதான் ஃபைனல் எக்ஸ்பிரஷன். ஸ்பீடு, டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிச்சோம், ரேஞ்ச் கண்டுபிடிச்சிருக்கோம், வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங் ஸ்டூடெண்ட்ஸ்.